ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா, அனைவரும் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பெரிய கருப்பன் டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன், அதிரடி அறிவிப்புகளாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கார். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முகாம் போட்ட உடனே, அதாவது ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் முகாம் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பல்வேறு திட்டங்கள், பல்வேறு அதாவது துறைகளில் இருந்து விண்ணப்ப படிவம் பெற்றிருந்தாலும், கோரிக்கைகளை பெற்றிருந்தாலும் 1,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களில் 50,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டுமே பெறப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக டீட்டெயிலாக அமைச்சர் டீட்டெயிலான ஒரு ஹாப்பி நியூஸாக சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரே ஏற்கனவே இந்த திட்டத்தை தொடங்கி வச்ச உடனே யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ அவங்களாம் கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான உரிமை தொகை கட்டாயமாக விடுபடாமல் வந்து சேரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முகாமில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் சம்மந்தமாக 2 டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கிரேஸ் பாயிண்ட்டாக அட்டாச் பண்ண போகிறேன். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக தனி வீடியோவும் போட போகிறேன். இந்த லாஸ்ட்டு, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிரேஸ் பாயிண்ட்டாக சொல்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு அந்த லாஸ்ட்டு 2 பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தோட அஃபிஷியல் நியூஸ், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வெளியிடுகின்ற வெளியீடு, முதலமைச்சர் சொல்கிற இன்ஃபர்மேஷன், அஃபிஷியலாக செய்தி வெளியீடு, அரசு மூலியமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், தகவல் எல்லாத்தையுமே டீட்டெயிலான வீடியோவாக நம்ம சேனலில் மட்டும்தான் ரெகுலராக போஸ்ட் பண்ண வரோம், வீடியோ போட்டுன்னு வரோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அதுக்கு பயன்படுத்தி நிறைய இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 கோடி மகளிர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. ஆனால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முகாம் நடக்கும்போதே 1,16,00,000 பேர் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. விடுபட்டவர்கள் அப்ளை பண்ணலாம், இ-சேவையில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அவங்களும் அப்ளை பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே திரும்ப கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெகுலராக வாங்கி வராங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோராயமாக 20-22 மாதங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பணம் வாங்கி வந்திருக்காங்கன்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இப்போ ரீசனாக விடுபட்டவர்கள், புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, தகுதி உடையவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் கீழே புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜூலை 15ஆம் தேதி முதல் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று வருது. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த திட்டம் தொடர்ச்சியாக நடுவில் ஸ்டாப் ஆகாத, யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களாம் கருதுனாங்களோ அவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் தகுதியான நபர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயனளிக்க, அதாவது பயன்கள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கார். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணார். யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் தகுதி இருந்தும் விடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் கீழே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அரசு சேவைகள் மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சேவைக்கும் நிறைய பேர் நிறைய ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும், ஒரு துறைக்கும் ஒரு சில ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். அவங்களோட சேவைகள் எல்லாமே நீங்கள் இருக்கும் இடத்தில் அருகாமையிலே வர்றதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்ட முகாம் 15ஆம் தேதி முதல் கடலூர் மாவட்ட சிதம்பரத்தில் முதலமைச்சர் தொடங்கி வைச்சார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் மூலம் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுகள் பெறப்பட்டு வருகிறது. 10,000 இடங்களில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் முகாம் நடக்க போகுது. அதில் பல்வேறு கோரிக்கைக்கான மனு கிட்டத்தட்ட முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா 1,25,000 மனுக்கள் மேலே பெறப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. இந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கல்லில் பொதுமக்களில் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். அந்த முகாமில் ஒரு கோரிக்கை மனுக்கள் பெற்றிருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். நிகழ்ச்சியில் பேசிய ஐ பெரியசாமி, அதாவது அமைச்சர் பேசியிருக்கார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 4 ஆண்டுகளில், அதாவது அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் 4 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு மக்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2.5 ஆண்டுகளுக்கு மேலே தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு வருது. அதுக்கான அப்ளிகேஷனும் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். அதையும் வந்து ரெகுலராக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துன்னு வராங்க. மக்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். அரசின் திட்டங்கள் அனைத்தும் அனைவர்களுக்கும் கட்சி, இனம், மதம் பாகுபாடின்றி எல்லாருக்கும் எல்லா வகையிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசின் திட்டங்களை வீடு தேடி சென்றடைய வகையில் மக்கள் நலன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக வந்து பல்வேறு இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் இது போல் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கும் வந்து போய் அலையிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து முகாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து போட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம சேனல்லே வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு எங்கே வந்து முகாம் வந்து நடக்குது, ஒரு தேதிக்கும் நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு தேதிக்கும் முகாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணலாம். அதுக்கான வீடியோவும் நம்ம டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். தயவு செய்து வந்து அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். இல்லைனா வந்து கேம்ப் டீட்டெயில்ஸ் முகாம் விண்ணப்பம் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இந்த வீடியோட தமிழ் லிங்க் அந்த வீடியோ வந்து இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய வரும். இந்த வகையில் முதலமைச்சரின் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். அதாவது பொதுமக்களுக்கு குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்க்க வேண்டும் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமான நடவடிக்கையாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமை தொடங்கி வைத்துள்ளார். முதலமைச்சர் கோரிக்கை மனுக்களை அளிப்பதற்காக பொதுமக்கள் யாரையும் தேடி சென்று அலைய வேண்டியதில்லை. உங்கள் கிராமங்களில் நடத்தப்படும் முகாமில் மனுக்களை அளிக்க வேண்டும். இத்திட்டத்தில் முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது 25 நாட்கள் தீர்வு காணப்படும். ஒரு சிலவங்க என்ன நினச்சின்னு இருக்காங்க, முகாம் வந்து அருகாமையில் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா தான் வந்து போடுவாங்க. கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து முகாம் வந்து இருக்குது. உங்கள் கிராமத்துக்கு நியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர்லேயே இல்லை உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முகாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயும் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறோம். யாருக்குன்னா வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். முகாம் வந்து எங்கெங்கே நடக்குது, உங்கள் ஊரில் கிராமத்தில் முக்கியமாக வந்து நடக்குமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டு மட்டுமில்லாமல் சொல்லாத பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் 5 பவுன் வரை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. மகளிர் சுய உதவிக்குடன் கடன் 2700 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கடன் சுமார் 12,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள விடியல் பயண திட்டத்தையும் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பெண்கள் வந்து பயன்படுற என்னென்ன திட்டங்களையோ அதை வந்து மேற்கோள் காட்டி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது ஃபுல்லாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஆர்டிகல் நியூஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கோ அதை வந்து நம்ம முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். இதன் மூலம் வேலைக்கு செல்லாத பெண்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகிறார்கள். அதாவது வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் தகுதியான நபர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்கள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 4 லட்சம் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் வந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் பெண்கள் மேலே வந்து பயனடைந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல இப்போ மேற்கொள்ள வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திண்டுக்கல்லில் மட்டும் 10,000 பெண்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீஅப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து முகாமில் வந்து பயனடைஞ்சு புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் அடுத்தது வந்து ஏற்கனவே விடுபட்டப்பட்டவங்களுக்கும் வந்து தகுதியான நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதே போல் 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி கிடைக்கப் போவதில்லாமல் மாநில அரசு நிதியிலிருந்து இத்திட்டத்தை செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. மேலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வருகின்றது. ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியும் வந்து அந்த முகாமிலே வந்து நடைபெற்று வருது. அதுக்கான விண்ணப்பம் வந்து நீங்கள் வந்து அந்த முகாமிலே வந்து பண்ணலாம். அவர்கள் பாதுகாப்பாக வீடு கட்டி வழங்குவதற்கு வீட்டு வசதியும் வந்து செய்வது. அதாவது ஒரு சில ஸ்கீம்லாம் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் சிஎம் ஹவுஸ் ஸ்கீமு, அடுத்தது வந்து பிஎம் ஹவுஸ் ஸ்கீமு, இது போலலாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே டீட்டெயிலாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடிநீர், சாலை வசதி,
பேருந்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து மேற்கோள் காட்டி அமைச்சர்கள் சொல்கிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில் வந்து சிறப்பாக வந்து செயல்படுறது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் கீழே முக்கியமாக விண்ணப்ப படிவம் சம்மந்தமாக தனி வீடியோ வந்து போடலானே வந்து இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு முடிந்தவரை திங்கக்கிழமையிலேருந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலோட்டமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொள்ளிடுறேன். ஆனால் இருந்தாலும் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து டீட்டெயிலான ஒரு தனி வீடியோ வந்து வரும். குடும்ப அட்டையின் மனுதாரரின் பெயர், முகவரி, தொலைபேசி எண், பாலினம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கூடுதலாக வந்து எடுத்துகிட்டு போகணும், இணைப்பு பட்டியல் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து முகாமில் கொடுக்குற அப்ளிகேஷன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் கீழே இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் தனி வீடியோவில் வந்து சொல்கிறேன். அது வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தனி வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக டீட்டெயிலாக அதாவது வந்து எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகாத பணம் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த வீடியோ வந்து கேளுங்க. நான் உடனே வந்து ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. முக்கியமாக இந்த வீடியோட கமெண்ட் வந்து ஆனில் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் யூடியூப்பில் வந்து இருக்குது. அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா கமெண்டுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு வரும். அதில் ஹைப் கொடுத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். அது போல் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். அதையும் வந்து பயன்படுத்திங்க. முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த ஃபார்ம் கொடுத்தாலும் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட ஃபார்மும் வந்து கொடுக்குறாங்க. அதையும் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இருந்தாலும் இதில் முக்கியமாக வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்றத எப்பயுமே வந்து மாற்ற போகிறதில்ல. குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மின் கட்டண ரசீது இது ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக எப்பயுமே வந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டிய ஆகணும் அப்படின்றத இந்த திட்டத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும், எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், என்ன மொபைல் நம்பர் கொடுத்தா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வரும். மேக்ஸிமம் நிறைய பேர் போன தடவை வந்து மிஸ்டேக் பண்ண நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முகாமில் சரியாக அப்ளை பண்ணாத, ஒரு சில ப்ரூஃப் கரெக்டாக வந்து கொடுக்காத, பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து கொடுக்காத, இதை தான் வந்து நான் லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இது போல் பாயிண்ட்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. முன்னாடி செய்தி வந்து கேட்டிருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, எதை வந்து தவறாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் தவறாக வந்து ஃபில் பண்ணி அந்த டேட்டா தவறாக போகிறதுனால நிறைய பேருக்கு போனதால் வந்து பணம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுபோல் திரும்ப ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் அரசு வந்து கொடுத்தும் நீங்கள் வந்து தவறு பண்ணுறதுனால அந்த வாய்ப்பு வந்து இழந்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். அதனால தான் வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால் தயவுசெய்து அடுத்த வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆனில் இருக்கும், அதனால் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அமைச்சர் சொன்ன ஹாப்பி நியூஸ், அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கீமில் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நியரில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற தெரியாதவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சொல்லுங்கள். தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு வாயாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாத இருக்கிறவங்களோ முகாம் இது போல் இந்த இடத்துல நடக்குது அப்படின்றத வந்து தெரிவிங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸே வந்து உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும். அதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். எந்த ஒரு சேனல்லையும் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தொடர்ந்து வந்து ரிப்ளை வந்து பண்ணுறதில்ல. நம்ம சேனலில் மட்டும் நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உடனடியாக நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் உடனடியாக அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து ஹைப்புன்ற ஒரு பட்டன் வந்து யூடியூப்பில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைப் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஹைப் கூட வந்து கொடுங்க. 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.